தமிழங்கிட்ட தான் வீரத்தை காட்டுவான். தமிழனை தான் கத்தி எடுத்துட்டு போய் வெட்டுவான். தமிழங்கிட்ட தான் பாவு பண்ணுவான். தமிழனால தமிழனுக்கு ஆபத்து. நம்ம எங்கேயாவது போகணும்னா 4 அந்நிய ஜாதிக்காரவங்க உட்கார்ந்து இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு அச்சமும் இல்லை, அப்படியே நடந்து போயிடுவோம். அதே நம்ம ஆளுங்க 4 பேர் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா தான் இப்போ பயப்படக்கூடிய நிலைமை ஆயிருச்சு அந்த பாதையில நடந்து போறதுக்கு. இப்ப 2 நாளைக்கு முன்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அங்கிளை கையில வெட்டிட்டானுங்க. வீடு பூந்து வீட்டுல கொள்ளடிக்க போயிருக்கானுங்க, வெட்டிட்டானுங்க. அந்த அங்கிள் ரத்தம் போய் இறந்தே போயிட்டாரு. அந்த ஆண்டி கூட இப்ப சில செய்தியிலலாம் அவங்க விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்டுதான் நான் உங்ககிட்ட மனசு சங்கடமா இருக்கு, அதனால பேசணும்னு சொல்லி இந்த விஷயத்த பத்தி பேசுறேன். இப்ப பாருங்க, இதே அந்நிய ஜாதியில போய் இந்த மாதிரி செஞ்சிருந்தானுங்கன்னா இன்னைக்கு இது எல்லாரும் பேசியிருப்பாங்க. கூட சேர்ந்து எல்லா தமிழனும் வேற சேர்ந்து பேசியிருப்பீங்க. ஓ, கத்தியை தூக்கிட்டு போயிட்டான், வெட்டிட்டான், ஒருத்தர் இறந்துட்டாரு, அவரு குடும்பம் அப்படி ஆச்சு அப்படின்ட்டு எல்லாரும் பேசியிருப்போம். இதே அந்நிய ஜாதிக்காரனை ஒருத்தன் வெட்டியிருந்தானா நம்ம ஜாதிக்காரன் போய், ஆனா இன்னைக்கு நம்ம ஜாதிக்காரனையே வெட்டி இருக்கான். அந்த ஆண்டி ஒண்டியா இனிமே வாழ்ந்து ஆகணும் அங்கிள் இல்லாம. எவ்வளவு பெரிய வேதனை அவங்களுக்கு. இதை யாராவது பெருசா பேசினீங்களா பார்த்தா இல்ல. அது அப்படியே 2 நாளைக்கு பேசுவாங்க, 3 நாளைக்கு செய்தியில ஓடும், அப்படியே மறைஞ்சு போயிடும். இன்னொரு இடத்துல இன்னொருத்தன் கத்தியை தூக்கிட்டு போய் வெட்டுவான். சின்ன சின்ன விஷயத்துக்கு கத்தியை தூக்குவானுங்க, காசு பாவு பண்றதுக்கு கத்தியை தூக்குவானுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சொல்ல முடியல எதுக்கு எடுத்தாலும் கத்தியை தூக்கிட்டு போய் நம்ம ஆளுங்களை வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறது நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. இதை பத்தி தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல கூட சொல்லியிருந்தேன். இந்த கத்தியை தூக்கி பாதிப்பு வர்றது நம்ம ஆளுங்களுக்கு தான். இத பத்தி எல்லா இன்ஃப்ளூயன்சரும் பேசணும், நிறைய அரசியல்வாதிகள் இத பேசணும். பேசி இதுக்கான தண்டனைய ரொம்ப அதிகபட்ச தண்டனையா கொடுக்கணும். கத்தியை தூக்குனாலே 15 ரோத்தான், 15 வருஷம், 20 வருஷம். ஒரு ஆளை வெட்டுற நோக்கத்துல கத்தியை தூக்குனா அப்படின்னு சொல்லி தண்டனையெல்லாம் பெருசாக்கணும். அப்பதான் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம இனத்தை நம்மளால காப்பாத்திக்க முடியும். அவ்வளோ ஒரு பிரச்சனை நம்ம இனத்துல போய்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் அதை கண்டுக்காம போய்கிட்டு இருக்கோம். எங்கடா நம்ம பேசணும்னா நம்ம கிட்ட வந்துருவானுங்களோ அப்படின்ற பயத்துல பேசாம இருக்குமா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. அப்படிலாம் பயந்துகிட்டு நம்ம பேசாம இருந்தோம்னா நம்ம இனத்தை நம்மளே அழிச்சிக்க கூடிய ஒரு நிலைமையா ஆயிரும். நம்ம இனத்தை நம்ம காப்பாற்றணும்னா சம்பந்தப்பட்டவங்க இத பத்தி நடவடிக்கை எடுத்தே ஆகணும். நடவடிக்கை எடுத்தாதான் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் நம்ம இனத்தவங்க நடவடிக்கை எடுத்து இதை உடனே இதுக்கான தண்டனையை பெருசாக்கி மற்றவன் இந்த மாதிரி செய்யறத உடனே பயந்து நிப்பாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. எப்படி குடிச்சிட்டு காடி ஓட்டக்கூடாதுன்னு இன்னைக்கு எல்லாம் பயந்து இருக்காங்களோ அந்த மாதிரி கத்தியை எடுக்கக்கூடாது, ஒருத்தனை ஓங்கி வெட்டக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் எல்லாத்துக்கும் வரணும். அதை உருவாக்குவீங்கன்னு நம்புறேன். பார்ப்போம். அப்படி இதை பத்தி யாரும் நீங்கெல்லாம் பெருசா பேசலன்னா நான் கண்டிப்பா இதை பத்தி மலாயில பேசி வீடியோ செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். நான் ஏன் இதை பத்தி மலாயில பேசி வீடியோ செய்யலன்னா, இந்த பிரச்சனை நம்ம தமிழர்கள் மத்தியில தான் மோசமா இருக்கு. நம்ம தமிழர் சம்பந்தப்பட்டவங்க கண்டிப்பா இதுக்கான நடவடிக்கை எடுப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் இருந்தேன். ஆனா போற போக்க பார்த்தா இப்ப இந்த ஆண்டிக்கு ஒரு பெரிய பாதிப்பு அங்கிள் இறந்தது. அப்படி யாரும் பேசல, என்னாலையும் பேசாம இருக்க முடியல. சிந்திப்போம், செயல்படுவோம்.